எல்லாரும் ராமாயணத்துல என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம்? ராமர் இருந்தார், கைகேயி வரம் கேட்டான். கைகேயி வரம் கேட்டதுனால ராமர் காட்டுக்கு போனார், சீதையும் கூட காட்டுக்கு போனான். காட்டுக்கு போன சீதை ஆசைப்பட்டது ஒரு மானனால ராவணன் சீதையை தூக்கிட்டு போனான். திருப்பி ராமர் யுத்தம் பண்ணி சீதையை ஜெயிச்சுட்டு வந்தார். அப்படிங்கிறது ராமாயணத்துல இருக்கக்கூடிய சுருக்கம். நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் ராமாயணம் பயன் தரும். அன்றாட வாழ்க்கைக்கு ராமாயணம் எப்படி பயன் தரும் அப்படின்னுட்டா, அந்த ராமாயணத்தை நாம் ரொம்ப ஜாக்கிரதையா, ஏதோ புராணம் படிச்சா புண்ணியம் அப்படிங்கறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அத்தியாயமா அடுத்தடுத்து படிச்சுட்டு வரும் பொழுது இது மூலமா நமக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு இதுல என்ன கருத்து அந்த மகரிஷிகள் சொல்ல விரும்புகிறார்கள் அப்படிங்கறத பார்த்தோமானால் நமக்கு புரியும். முதல் காண்டத்துல எடுத்துட்டு சொல்லிட்டு வரும் பொழுது ராமாயணத்துல அந்த அயோத்தி நகரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற. அந்த அயோத்தி நகரத்திலே சரையூன்னு ஒரு நதி ஓடுறது. அந்த நதியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது. அப்ப பார்க்கும் பொழுது சரையூ நதி இப்படி ஓடுறது, மழை பெய்யறது, அதனால தானியங்கள்லாம் விளையறது, மக்கள் செல்வ செழிப்போட இருக்கா, ராஜா பக்திமானா இருக்கா, ஜனங்கள் பக்திமானா இருக்கா. அயோத்தியே எல்லா வளமும் பெற்று செல்வ செழிப்போட இருக்கக்கூடிய ஒரு அயோத்தியை நம்முடைய கண் முன்னாடி படம் பிடிச்சு காண்பிக்கிறார். அப்படி காண்பிச்சுட்டே வரும் பொழுது அடுத்ததா என்ன ஆகுதுன்னா, தசரதர் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறார், எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசைன்னா, ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நான் கொஞ்ச நாள் தபஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ராமருக்கு பட்டாபிஷேகம் உடனே ஜனங்கள் ஆறாவாரமா எல்லோரும் அதை ஆமோதிச்சு குதூகலமா சந்தோஷமா வரவேற்ற உடனே ராமர்கிட்ட செய்தி சொல்லி அனுப்பப்படுறது, நாளைக்கு பட்டாபிஷேகம்னு. ராமருக்கு சர்வ அலங்காரங்களும் பண்ணி அந்த பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும் பொழுது இத கூணி கேட்டுண்டா, இந்த கூணி கேட்டு நேரு கைகேயிட்ட போறா. கைகேயி உனக்கு தெரியுமா அப்படிங்கிறார். என்ன விஷயம்? நாளைக்கு இந்த கௌசல்யுடைய பையன் இருக்கானே ராமன், அவனுக்கு பட்டாபிஷேகமா. கைகேயி எவ்வளவு நல்லவளா இருந்தாக்க உடனே தன் கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு முத்து மாலை எடுத்து பரிசாக்க, ராமன் என்னுடைய குழந்தை மாதிரி. இன்னும் சொல்ல போனா பரதன்ட்ட எனக்கு இருக்கக்கூடிய பிரியத்தை காட்டிலும் ராமர் கிட்டதான் எனக்கு பிரியம் ஜாஸ்தி. அதனால கைகேயி சொல்றா, ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா என்ன, பரதனுக்குனா என்ன இப்படின்னு. உடனே திருப்பி கூணி ஆரம்பிக்கிறார். அவனுக்கு மூளை இல்ல பத்தியா. இப்ப என்ன ஆச்சுன்னா, இனிமே கௌசல்யவனை மதிக்க மாட்டான். கௌசல்ய மதிக்க மாட்டாங்கிறது இல்ல, கௌசல்யனுடைய குழந்தை வேலைக்காரர்கள் எல்லாம் உன்னை மதிக்க மாட்டான். ராமன் எப்ப பட்டாபிஷேகம் ஆக போறது, தன் பையன் ஆட்சிக்கு வர போறான்னு காத்துட்டு இருக்கா. பதவிக்கு வந்த பிறகு உன்னை மதிக்க மாட்டான், அவருடைய வேலையாட்கள் மதிக்க மாட்டான். இனிமே ராமன் வச்சதுதான் சட்டமாயிட போறது. உன்னுடைய பையன் பரதன் வந்தானால் அவன் அவ்வளவு கஷ்டப்பட போறான் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லி கைகேயினுடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமா கலைக்கிறான். கைகேயினுடைய மனசு கலைஞ்சு போய் கைகேயி என்ன சொல்றா, சரி நான் இப்ப என்ன பண்ணணும்னு கேட்கிறேன். அது மாதிரி வந்துட்டா. நீ அப்பொழுது தேவர்களுக்கு இவன் தசரதன் உதவ போன பொழுது உனக்கு 2 வரம் தரேன்னு சொன்னா, அதை கேளு. என்ன வரம் கேட்கணும்? ஒரு வரத்தினாலே பரதனுக்கு ராஜ்யம் வேணும். சரி, மற்றொரு வரத்தினாலே ராமன் மறுபடி தரிச்சிருந்து தவக்கோலம் பூண்டு 14 வருடங்கள் காட்டுக்கு போகணும்னு கேளு. கைகேயி தயாராயிட்டான் இந்த வரத்தை கேட்கறதுக்கு. ராத்திரி தசரதன் வரான். வரும்பொழுது பூக்கள் எல்லாம் அவிழ்த்து போட்டு, கூந்தல் எல்லாம் அவிழ்த்து போட்டு, தான் சோகமா இருக்கிற மாதிரி படுத்துட்டு தசரதன் இந்த வரங்களை கேட்கிறான். இந்த வரங்களை கேட்கும் பொழுது தசரதன் அழகா கைகேயிய பார்த்து, உன்னுடைய கால்ல மனா நான் விழறேன், உன்னுடைய கால்ல விழறேன், உன்னை விழுந்து நான் சேவிக்கின்றேன், என்னை விட்டுடும், இந்த வரத்தை கேட்காத, வேண்டுமானால் ஒரே ஒரு வரத்தை கேளு. என்ன, உன் பரதனுக்கு வேணா ராஜ்யம் வரட்டும், ராமர் காட்டுக்கு போகணும்னு கேட்காத. ராமர் திரும்பிட்டானால் நான் ஒரு க்ஷணம் கூட உயிர் வாழ மாட்டேன்னு உனக்கு தெரியுமே. தெரிஞ்சா என்ன, நீங்க போனாலும் பரவாயில்லை. தசரதர் மண்ணாடி பார்க்கிறார். அந்த ராத்திரி பொழுது முழுக்க கைகேயோட கெஞ்சிறார், மூர்ச்சியாரார், அழறார். பொழுது விடிய போதே பயமா இருக்கு அவருக்கு. பொழுது விடைந்த உடனே கைகேயி சுமந்திரரை கூப்பிட்டு ராமரை கூப்பிட்டுவான்னு சொல்லி, ராமர் கிட்ட உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை, உங்க அப்பா என் விஷயமா 2 வரம் கேட்டார், அதை நான் இப்ப கொடுத்தார், அதை கேட்டுட்டேன்,
ஒரு வரத்தின்படி பரதனுக்கு ராஜ்யம், மற்றொரு வரத்தின்படி நீ மரபுரி கட்டிண்டு காட்டுக்கு போகணும். இந்த கட்டத்தை நம்ம ராமாயணத்துல படிச்சோமானால் என்னன்னா எல்லார் வீட்டிலையும் துக்கம். ராமர் காட்டுக்கு கிளம்பி போறார். கிளம்ப போடும்போது அயோத்தியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள், ஆண் பெண் எந்த விதமான வித்தியாசம் இல்லாம ராமர் காட்டுக்கு போவாரானால் நாங்களும் காட்டுக்கு போவோம் அப்படின்னு அத்தனை பேரும் பின்தொடர்ந்து போறார். ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, அயோத்தி நகரமே பெரிய படை மாதிரி ராமரை பின்தொடர்ந்து போறது. ஒவ்வொரு வீட்டிலையும் அழுக குரல். எந்த வீட்டிலையும் அன்னைக்கு சுவாமிக்கு பூஜை நடக்கல, வாசல்ல கோலம் போடல, அந்த வீட்டுல மங்களமான சப்தங்கள் எல்லாம் துக்கிச்சுட்டு இருக்கா. கௌசல்யா அழறா, சுமித்ர அழறா, எல்லாரும் அழுகன் இருக்கா. இந்த சீதையும் பின்னாடி போறார், வசிஷ்டர் அழறார், சுமந்திரர் அந்த தேரை ஓட்டிட்டு போறார். எல்லாரும் இந்த சரையநதி கரையில ராமருக்கு கீழே அந்த ராமர் ஒரு ராத்திரி அங்க தங்கும் பொழுது அயோத்தியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் கீழே படுத்துக்கிறார். எல்லாம் அனாத மாதிரி படுத்துட்டு இருக்கு. ராமருக்கு அழுக வருது. இவ்வளவு சௌக்கியமா இருந்த ஜனங்கள் அழுகண்டு இன்னைக்கு ஒரு ராத்திரில அனாத மாதிரி ஏன் படுத்துட்டு இருக்க? 60,000 வருஷம் உயிர் வாழ்ந்த தசரதர் ராமர் காட்டுக்கு கிளம்பினார்னு உடனே அவருடைய உயிர் போயிடுத்து. இப்ப இந்த வர்ணனையை பார்த்தா என்ன இருக்குன்னா, எல்லா வீட்லயும் அமங்கலமான துவனி, எல்லா வீட்லயும் அழுக, எல்லா ஜனங்களும் ஆர்ப்பரிக்கிறார். எந்த ராஜா இருந்தானோ 60,000 வருஷம் அவன் விழுந்துட்டான், அவனுடைய மனைவிகளே விதவைகள் ஆயிட்டான். இங்க பரதன் யாருக்கு ராஜ்யம் சொன்னானோ அந்த பரதன் ராஜ்யத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறான். என் மேல அவப்பழி வந்துடுச்சு, நான் செய்யாத ஒரு காரியத்துக்கு என் மேல பழி சுமத்தப்படுறதுன்னு அவன் தவிக்கிறான். அவனுக்கு சாந்தி இல்லை. இத்தனையும் ஒரு பெரிய ராஜ்யம், அந்த பெரிய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இத்தனை பெரியும் ஒரு க்ஷணத்திலே இப்படி புரட்டி அடிச்சது எது? தெய்வமா, விதியா, அல்லது அந்த மன்னன் ஏதாவது தவறி நடந்தானா? எது இப்படி மாத்திட்டுனா, எங்கேயோ மூளையில் இருக்கக்கூடிய ஒரு கூனி இவ்வளவையும் பண்ணிட்டான் அப்படிங்கறது தானே பார்க்கிறோம். ஒரு பெரிய ராஜ்யத்தையே அந்த கூனிங்கிற ஒரு கேரக்டரை அது வரைக்கும் வால்மீகி அறிமுகப்படுத்தாம ராமருக்கு பட்டாபிஷேகம்ங்கிற காலத்துல அறிமுகப்படுத்தி அவளால் எத்தகைய ஒரு பேராபத்து அத்தகைய நகரத்துக்கு ஏற்பட்டது, நகரத்துல வாழ்ற மக்களுக்கு ஏற்பட்டது, ராஜாவுக்கு ஏற்பட்டது, ராஜகுமாரனுக்கு ஏற்பட்டது அப்படிங்கறத காண்பிச்சு, அதனால எந்த ஒரு சமஸ்தையும், எந்த ஒரு ஸ்தாபனமும், எந்த ஒரு நிறுவனமும் நம்முடைய மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த மேனேஜ்மெண்ட் தேடி நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த ஸ்தாபனத்துல இருக்கக்கூடிய முக்கிய பதவிகள் இருக்கிறவர்கள்ட்ட மட்டும் அந்த நிறுவனங்கள் இருக்கிறவர்களுக்கு கவனம் இருந்தா போராது. அதுல எங்கேயோ மூளையில ஒரு குடும்பத்திலையும் சரி, எங்கேயோ ஒரு மூளையில இருக்கிறவன் ஏதாவது சிறிய விஷமம் பண்ணினானால் அந்த ஸ்தாபனத்தையே அசைச்சு காண்பிச்சிருவான். அப்படிங்கிற நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை தான் இந்த ராமாயணத்து மூலமா நமக்கு சொல்ற. ஹரி ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.